ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து வாங்க, நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தி மில்க் ஷேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து சிம்பிளாகவும் சூப்பராகவும் வந்து சட்டுன்னு வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் போதும் இதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிச்சமான பிஸ்கெட்டில் கூட நீங்கள் வந்து செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் வந்து டார்க் ஃபேன்டாஸ்டிக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 பீஸ் இருக்கும். அந்த 6 பீஸே போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 பீஸ் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா வந்து அந்த மேலே வந்து டாப்பிங்காக 2 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து என்னன்னு தெரில, வியூஸே போக மாட்டேங்குது. எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வந்து இந்த மாதிரி வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த பிஸ்கெட்டுன்னு. இந்த பிஸ்கெட்டை செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம வந்து உடச்சி சேர்க்குறோம்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து அறப்படும். ஸோ அதனால தான் என் பிள்ளைங்களும் வந்து ஆசைப்பட்டாங்க. அவங்க தான் இப்போ வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கப்பால் 2 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 7 ஸ்பூன் இருக்கும். சர்க்கரை சேர்த்தியாச்சு. அடுத்து வந்து பால் 1/2 லிட்டர் பாலை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீட் பண்ணிட்டு வந்துக்கலாம், அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு 2 பிஸ்கெட் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பவுலில் தூக்கி வச்சுட்டு எந்த கப்பில் வந்து நம்ம செய்ய போகிறோமோ அந்த கப்பை வந்து லைட்டாக ஈரம் பண்ணிக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி கவுத்துனீங்கன்னா அந்த ஓப்பன் சைடு அந்த வாய் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு நல்லாயிருக்கும். கார்னிஷ்காக தான் இப்படி பண்ணுறது. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அரைச்சி வந்தியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொங்க இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து இந்த மிக்ஸை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம், இந்த கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணால், இல்லை உங்களுக்கு வந்து கார்னிஷக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மேலே இந்த அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த பிஸ்கெட்டை வந்து தூவிக்கலாம். உங்களுக்கு இஷ்டம்னா தூவிக்கோங்க. நான் வந்து வீடியோக்காக நான் வந்து தூவிக்கிறேன். இதை விட உங்களுக்கு ரிச் டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அரைக்கும்போது பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மில்க் மேடும் ஒரு 1/4 கப்பு வந்து மில்க் மேடும் கொஞ்சமாக வந்து டைரி மில்க்கும் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். குடிக்கிறது நல்லா க்ரீமியாக இருக்கும். இதுவுமே செம்ம க்ரீமியாக தான் இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு வந்து ரிச் டேஸ்ட்டில் வேணும்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் வந்து சும்மா வந்து வெறுமனே சிம்பிளாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. மேட்டாப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் சிரப்பு இருந்துச்சுன்னா ஹார்ட்டின் ஷேப்பை வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைங்க வந்து பார்த்தோன்னே டக்குன்னு வந்து எடுத்து குடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப கேட்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு பெரிய கப்பால் ஒரு இதுவும் சின்ன கிளாஸால் ஒரு கா இதுவும் வந்துச்சு கரெக்டாக. என் பிள்ளை வந்து ரிவ்யூ சொல்கிறா பாருங்கள். அவள் தான் வந்து கேட்டது. நம்ம வீட்டு குட்டி பாப்பாங்கள்லாம் கண்டிப்பாக வந்து வேண்டாண்டே சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து ஃபீட்பேக் தருவீங்க. உங்களுக்கு ஃபீட்பேக்கை ஏன்னா அந்தளவுக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கு. இன்னும் வந்து நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் மேடு எல்லா வீடியோமே நம்ம ஸ்வீட்ஸு எல்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.